கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில்கள் சொல்ல நம்மளோட ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு வந்து ஏற்றுமதி பற்றி சில விஷயங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கான நாள் உங்களுக்கு எப்படி சார் போச்சு? இன்னைக்கு நாள் காலையிலேருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிறப்பு சார். ஃபேமிலியிலையுமே அந்த பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸு எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ இந்த லைவ் ப்ரோக்ராம் மாலை வேளையில் இனிமையாக தொடங்குகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். நம்மளோட எஸ்எஸ்டிவி நேயர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக. ஸோ வந்து எஸ்எஸ்டிவி நேயர்கள் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து நானே கேட்கலான்னு நினைக்கிறேன் சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேட்டுடலாங்களா? கேட்டுடலாங்க. ஓகே சார். நம்ம ஈரோடு இருக்கு இல்லைங்களா சார், நம்மளோட ஈரோட்டிலேருந்து முக்கியமான ஏற்றுமதி பற்றி சொல்லுங்கள் சார். முக்கியமான பொருட்கள் ஏற்றுமதி பற்றி ஈரோட்டிலேருந்து பண்ணப்படுற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஈரோடு மாவட்டம் டர்மரிக் சிட்டி, மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்திலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்திலிருந்து மஞ்சள் பொடி, ஜவ்வரிசி, தேங்காய், ரெடிமேட் சட்டைகள், லுங்கிகள், நைட்டிகள், ஜம்காலம், கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள், தலையணை உரைகள், தோல் பைகள், தோல் பெட்ஷீட்டுகள், பழ ஜூஸுகள், ஜாம்கள், ஊறுகாய்கள் என்று பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓகே சார், சூப்பர் சார். இத்தனை ஐட்டம் பண்ணுறாங்களா சார்? எனக்கு ஈரோடுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பற்றி தெரியும், அதை தாண்டி வந்து உடைகள் பற்றி தெரியும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களா சார்? புதுசாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. ஈரோடு மாவட்டம் விவசாயத்திற்கும் ஆயத்தாடைகள் தயாரிப்பதற்கும் தோல் பொருட்கள் தயாரிப்பதற்கும் உலக புகழ் பெற்றது. ஈரோடு மாவட்டத்திலிருந்து இந்த மஞ்சள், இந்த தேங்காய், ஆடைகள், கைத்தறி பொருட்கள் என்று பல வகையான பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து, டென்மார்க் ஆகிய பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ இன்னொரு விஷயம் கூட உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். என்னன்னா வந்து இப்போ இந்த வணிகம் பண்ணுறாங்களா சார் ஏற்றுமதியாளர் சொல்லி எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யலாம் சார்? இப்போ எந்தெந்த, ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து கொஸ்டின் வரும், நான் வந்து இந்த ஊரில் இருக்கேங்க, நான் வந்து அந்த ஊரில் இருக்கேன், இங்கேருந்து இந்த சில விஷயங்களை நான் என்ன பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்காக வணிக ஏற்றுமதியாளர் எந்தெந்த பொருட்கள் வந்து எந்தெந்த மாவட்டத்திலேருந்து ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு சில ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வணிக ஏற்றுமதியாளர்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து பல பொருட்களை மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். அந்த பொருட்களையும் மாவட்டங்களையும் பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். சரிங்க சார். திருப்பூர் பனியன்கள், டிஷர்ட்டுகள். கோவை டேபிள் டாப் வெட் கிரைண்டர்கள், கமர்ஷியல் வெட் கிரைண்டர்கள், மோட்டார்கள், பம்புகள், அனைத்து வகை இயந்திரங்கள். நீலகிரி மாவட்டத்திலிருந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய், பீன்ஸ், கேரட், அனைத்து வகை காய்கறிகள், பேரிக்காய், பிளம்ஸ், பழங்கள், ஏலக்காய், மிளகு, இஞ்சி, கிராம்பு, காபி, தேயிலை, ரோஜா மலர்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பூட்டு, தோல் பொருட்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பட்டு சேலைகள். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பொம்மைகள், தட்டுகள், ஓவியங்கள். வேலூர் மாவட்டத்திலிருந்து தோல் பொருட்கள். கும்பகோணம் வெற்றிலை, பட்டுக்கோட்டை பாக்கு. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து முட்டை, மிளகு. திருச்சி மாவட்டத்திலிருந்து நேந்திரம் வாழைப்பழம், கருவேப்பிலை, கற்பூரவள்ளி வாழைப்பழம், மணப்பாறை முறுக்கு. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மிளகாய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கம்பு, கேழ்வரகு, சோளம். கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மதுரை மல்லிகை மலர்கள், ஓசூர் ரோஜா மலர்கள், பன்ருட்டி முந்திரி, பலாப்பழம், கடலூர் மீன், இறால், திருநெல்வேலி அல்வா, நேந்திரம் வாழைப்பழம், அப்பளம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேன், மீன், இறால், நேந்திரம் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து மக்காச்சோளம், வேர்க்கடலை. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து திணை, சாமை, வரகு, வேர்க்கடலை, கடலை எண்ணெய். இன்று வணிக ஏற்றுமதியாளர்கள் பல பொருட்களை பல மாவட்டங்களிலிருந்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். ஓ சூப்பர் சார். இப்போ நீங்கள் இத்தனை மாவட்டங்கள் சொன்னீங்க இல்லையா சார், எனக்கு இதில் சொன்னதுலேயே வந்து கும்பகோணம்னு சொன்னோன்னே இந்த வெத்தலையை பற்றி பேசுவாங்க இல்லையா? அப்போ அந்த வெத்தலையோட மதிப்புமே வந்து நம்ம இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போகிற அளவுக்கு உயர்ந்திருக்கா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். கும்பகோணம் வெத்தலையை பற்றி மட்டும் ஏன் பர்டிகுலராக கேட்குறேன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் லோக்கலில் கிடச்சிரும், பட் ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வெத்தலையோட அவசியம் என்ன இருக்க போகுது, இதுக்கான ஒரு ஏற்றுமதி பற்றி எப்படி எனக்கு அது புரியல, அதுக்காக கேட்குறேன். அதை பற்றி சொல்லுங்கள் சார். கும்பகோணம் வெற்றிலை சுபகாரிகளுக்காகவும் மருத்துவ குணம் கொண்டதாக இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஓகே சார். ஆர்கானிக் முறையில் 100% ஆர்கானிக் முறையில், இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்ட வெற்றிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வெற்றிலை மலேசியா, சிங்கப்பூர், டென்மார்க், ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
ஓ சூப்பர் சார், சிறப்பு சார். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலான்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட இப்போ வந்து பணம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் நான். பட் வந்து எனக்கு அந்த வணிகத்தில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏற்றுமதியை பற்றி எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து எனக்கு பணம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இழுக்காமல் நான் வாங்குகிற சம்பளத்துலேருந்து எடுத்து வச்சு இதை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப குறைந்த முதலீட்டில் இதை ஆரம்பிக்கிறதுக்கான வழி என்ன, அதுக்கான என்ன கருத்துக்கள், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழில் என்பது பெரிய முதலீட்டில் மட்டுமே செய்யக்கூடிய தொழில் என்று நினைத்துக்க கூடாது. சிறிய முதலீட்டிலும் ஏற்றுமதி தொழில் செய்யலாம். முதலில் உங்கள் வீட்டில் முகவரிக்கு வீட்டிலேயே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவதற்கு பெரிய இயந்திரங்களோ வேலையாட்களோ பெரிய கட்டிடமோ தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். ஏற்றுமதி நிறுவனத்திற்கு என்று மாடர்ன் நேம், இங்கிலீஷ் நேம், ஷார்ட் நேம் என்று நிறுவனத்தின் பெயர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள இறக்குமதியாளர்களை கவரும் வகையில் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர் இருக்க வேண்டும். இங்கு வணிக ஏற்றுமதியாளராக, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக பல வகையான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். குறைந்த முதலீடு என்றால் 25,000 முதலீடு முதல் 50,000 முதலீட்டிலேயே சிறிய அளவில் தொடங்கலாம். தொடங்கி இறக்குமதியாளர்களிடமிருந்து 50% அட்வான்ஸ் பேமெண்ட் அல்லது லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி வாங்கி அந்த பணத்திலேயே தயாரிப்பாளர்களுக்கு மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவது, பேக்கிங் செய்வது, பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது போன்ற அனைத்து செலவுகளையும் பயன்படுத்தி கொண்டு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். குறைந்த முதலீட்டிலேயே ஏற்றுமதி தொழில் வெற்றிகரமாக செய்யலாம். ஏற்றுமதி தொழில் உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட சுலபமான தொழில், பாதுகாப்பான தொழிலும் ஆகும். ஓ சூப்பர் சார். அப்போ வந்து லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் போடாமல் நம்ம கையில் இருக்க பணம் அடிப்படையாக வந்து 25,000 வச்சு கூட இந்த விஷயம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இதுக்கான ஒரு டியூரேஷன் எவ்வளோ சார் இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து நம்மளோட இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இது சக்ஸஸ் ஆயிருமா, ஃபெயிலியர் ஆயிருமா, அண்ட் இதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து 6 மாதத்தில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 1 வருஷம். இந்த தொழிலை வந்து அவங்க முறையாக பயன்படுத்தலாமா, இதை பயன்படுத்துறது மூலிமா அவங்களுக்கு லாபமானாலோ இல்லை லட்டமானாலோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் இதை கைவிடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சால் வெற்றி கிடைக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழில் தொடர்ச்சியாக செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரிங்க சார். வேலையில் இருந்து கொண்டே ஏற்றுமதி செய்யலாம். வேலையில் இருந்து கொண்டே ஏற்றுமதி செய்வது என்பது பகுதி நேரமாக முதலில் ஏற்றுமதி தொழில் செய்யலாம். வேலையில் இருந்து கொண்டு பகுதி நேரமாக ஏற்றுமதி தொழில் செய்யலாம். ஏற்றுமதி தொழிலுக்கு என்று தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நேரம் செலவிட வேண்டும். இறக்குமதியாளருக்கு இமெயில் அனுப்ப வேண்டும். இறக்குமதியாளர்களிடமிருந்து வரும் இமெயிலுக்கு பதில் அனுப்ப வேண்டும். சாம்பிள் அனுப்ப வேண்டும். விலைப்பட்டியல் கொட்டேஷன் அனுப்ப வேண்டும். கப்பல் மூலமாக, விமானம் மூலமும் ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வேலைகளுக்கும் தினமும் 2-3 மணி நேரம் ஏற்றுமதி தொழிலுக்கென்று செலவிட வேண்டும். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் அதிகமாக ஒரு 4 மணி நேரம் இந்த ஏற்றுமதி தொழிலுக்கு என்று செலவிடலாம். பின்பு ஏற்றுமதி தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைந்த பிறகு முழு நேரமாக, ஃபுல் டைம் எக்ஸ்போர்ட்டர், முழு நேரமாக ஏற்றுமதி தொழிலை தாராளமாக செய்யலாம். ஏற்றுமதி தொழில் என்பது லாபகரமான தொழில் தான். பாதுகாப்பாக இறக்குமதியாளரிடமிருந்து பேமெண்ட், பாதுகாப்பாக பணம் வாங்கும் முறைதான் சிறந்தது. அந்த பணம் வாங்குவதை கவனமாக முன்பணம் எல்சி வாங்கி ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி தொழில் லாபகரமான தொழில். ஏற்றுமதி தொழில் உள்நாட்டில் செய்யப்படும் தொழிலை விட பாதுகாப்பான தொழில், சுலபமான தொழில், லாபகரமான தொழில். சிறப்பு சார், சிறப்பு சார். இப்போ என்னென்னா சார், ஏற்றுமதி பற்றி நம்ம பண்ணனா வந்து இதில் கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகலான்னு சில விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து இப்போ அந்த துறையை பற்றி தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா? ஏற்றுமதின்னு சொல்லி ஒரு துறையை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. அப்படி இருக்க பர்சன்ஸ் வந்து ஏற்றுமதி, அதுக்கான பயிற்சி வகுப்புகள், அதை பற்றி வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சார். விவரங்கள் மற்றும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழில் பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி தொழில் பயிற்சி வகுப்பில் தியரி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் தேதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை இப்போது விளக்கமாக கூறுகிறேன். சார் வந்து சொன்ன சேனல் வச்சுருப்பாங்க போல யூடியூப்பில், அதுலேயும் சொல்லி கொடுத்தீங்களே சார்? ஓகே சார். தேதி அட்டவணை 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன்.
அதற்கு 2 நாள் கழித்து 24/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறேன். 26/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இது ஒரு பேட்ச். முதல் பயிற்சி வகுப்பு நேரடி பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறேன். இந்த நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி தொடங்கினால் மாலை 6 மணி வரை. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்கள் திருப்பூர் மாநகருக்கு தொடர்ந்து வர இயலாத காரணத்தினால் 2 நாட்கள் கழித்து ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள், அதற்கு 2 நாள் கழித்து ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். இந்த 3 பயிற்சி வகுப்புகள் பேக்கேஜ். இதற்கு அடுத்த பேட்ச் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாணவர்கள் நடத்தியுள்ளேன். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 31/5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் திருப்பூர் மாநகருக்கு நேரடி பயிற்சி வகுப்பில் வர இயலாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் தியரி பயிற்சி வகுப்புகளாக நடத்துகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்களையும் இப்போது விளக்க முடியும். சொல்லுங்கள் சார். அதாவது வந்து நேரில் வர முடியாதவங்க இப்போ தூரத்தில் இருக்க மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து ஆன்லைன் மூலியமாக சொல்லித்தராங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை 17/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 19/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 21/3/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 26/3/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 28/3/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 4/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 11/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 18/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த மாதிரி நேரடி பயிற்சி வகுப்பும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன். சிறப்பு சார், சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் நம்ம இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்போ ஒரு சின்னதாக ஒரு தண்ணி இல்லை ஒரு டீ குடிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் நீங்களும் போய்ட்டு ஒரு டீயை போட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, அதை கேட்டு முடிச்சுட்டு வாங்க. நம்மளோட ரமேஷ்குமார் சார் இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் பேச வேண்டிய நம்பர் கீழே நம்பர் போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏற்றுமதி பற்றி உங்களோட சந்தேகங்களை பற்றி கேட்கலாம். இப்போ நான் கேட்டேன் இல்லைங்களா, கும்பகோணத்தில் என்ன சார் இருக்க போகுது, அதில் என்ன சார் ஏற்றுமதி இருக்க போது சொல்கிறப்போ வந்து சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஜ் ஃபுல்லாக சொன்னாங்க. சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, இதில் வந்து பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து நம்ம ஆளுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் அங்கே வந்து இதை பற்றி பெரிய ஒரு ஏற்றுமதி பற்றின ஒரு விஷயமே இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே பெரிய ஒரு ஏற்றுமதி பற்றின நிறைய ஒரு தகவல்கள் இருக்குது. தெரியாத சில தகவல்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய அறிவு வாய்ப்பு இல்லையா. ஏன்னா சார் சொன்ன வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிறப்போ வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் இப்போ நம்ம நேரிலேயே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நேரில் பேசிட்டு இருக்க போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கால் பண்ணி கேட்கறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இது வந்து குறைந்தபட்சமாக சின்ன ஒரு முதலீட்டில் போட்டு கூட இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காங்க. ஏன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமாக இருந்தோ உடனே ஃபோனை போட்டுருங்க, ரமேஷ்குமார் சார்ட்ட கேட்டு விட்டுருவோம். இப்போ ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் உங்க விஜய் பிளாக் ஆர்த்தி. இது உங்களோட ஷோ மக்களே, உங்களோட கேள்விக்கான ஒரு ஷோவா இருக்க போது மறக்காம கால் பண்ணுங்க. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்திருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க.